இவங்க நாய் மீனை கவி கொண்டு ஓடி வருது வாங்க வாங்க கைஸ். இதுதான் கைஸ் மலைக்கு உடைஞ்ச சுவர். அது அப்படியே தண்ணியில் மூழ்கிட்டு வெள்ளத்தில். கைஸ் அடிக்கிற அலைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டெல்லாம் சல்லி சல்லியாக நொறுங்கிருச்சு. இங்கே பாருங்க, படகெல்லாம் பிஞ்சு போச்சு புயலால். அப்படியே உள்ளே போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒன்றுமே இல்லை, வெறிச்சொடி போயிடுச்சு சந்தை எல்லாமே. விலை கூடண்ணே, இனிமேல் விலை கூடுங்க என்ன புயல்கள் கூடுங்க. அப்படியே மீன் மார்க்கெட்டு உள்ள வந்தால் ஆக்கள் இல்லை, எல்லாம் வெறிச்சொடி போயிருக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த புயலால் கடல் தொழிலுக்கு போக வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. பட்டணத்தெரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, தமிழ் மக்கள் அதிக அளவில் வாழக்கூடிய ஒரு பகுதி. பார்த்தா சரி, உங்களுக்கு அங்கே வந்து கடல் இருக்குது. கடலுக்கு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் படகை நிறுத்தியிருப்பாங்க பாதுகாப்புக்காக. உனக்கு கொண்டாடுந்தான் போல இருக்கேனே. இத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வானிலை செய்தி எல்லாம் நிறைவேறுகிறது. வணக்கம் மகளே, நான் உங்கள் செந்துரன். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலையில் ஊவர்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அதாவது ஓசிலன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓசிலில் வந்து ஆர்மி மியூசியம் இருக்குது தானே, அந்த ரோட்டில் தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். இப்போ இங்கேருந்து இந்த புயலில் திருவண்ணாமலை நகரம் பகுதிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். உண்மையாகவே முன்பகுதியில் அழகான வியூ இருக்குது, உங்களுக்கு அதையும் காட்டிட்டு அப்படியே நான் இந்த பகுதியை எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பகுதியிலெல்லாம் காற்றுக்கு மரம் அப்படியே முறிஞ்சு விழுந்துருக்கு நேற்று புயலுக்கு. ஸோ அப்படியே இந்த பக்கத்தில் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வல்லம் உண்டு, அப்படியே தண்ணியில் மூழ்கிட்டு. இங்கே பாருங்க, கொண்டு வந்து கட்டியிருக்காங்க வெள்ளத்தை, அது அப்படியே தண்ணியில் மூழ்கிட்டு வெள்ளத்தில். அதோட அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அந்த மீனவர்கள் இருக்காங்க தானே, தினம் உழைத்து போராடக்கூடிய அந்த மீனவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புயல்லையும் கடல் தொழில், அதாவது மீன் தொழிலுக்கு போய் செய்கிறாங்க நிறைய பேர். திருவண்ணாமலையில் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் சரி, உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்கும். அதான் எனக்கு இந்த திருவண்ணாமலை கொஞ்சம் எல்லா இடங்களையும் விட கொஞ்சம் விருப்பம் கூட. சரி, நாங்கள் வந்து இனிமேல் ஏனிய பகுதியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதோட மழை கொஞ்சம் உரத்துட்டு சைக்கிளில் மூடிக்கொண்டு இந்த பகுதியை காட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நாங்கள் இந்த பகுதியில் நிற்போம். கைஸ் மழை கொஞ்சம் விட்ட மாதிரி இருக்குது, நாங்கள் இனி பார்ப்போம் அப்படி இந்த பக்கத்தில். ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊவர்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியால் போய் வந்துருக்கிறோம். நீங்கள் பார்த்தா தெரியும், இப்போ தான் கொஞ்சம் மழை விட்ட மாதிரி இருக்குது. நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியே வந்து வேடிக்கை பார்க்குறதுக்காக தான் வராங்க. இங்கே யாரும் வெள்ளத்துக்காக இல்லை, இங்கெல்லாம் வெள்ளம் பெருசாக வராது, சுனாமியும் வராது காய்ச்சி. இங்கெல்லாம் கடற்கரை வீதியால் போயிட்டுருக்கோம், துறைமுக வீதி ஹாபர் ரோட்டால் போய் கொண்டிருக்கோம். பார்ப்போம் இந்த பகுதியெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. மழைன்றதை விட நிறைய காற்று, அந்த காற்று தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு திருவண்ணாமலையில். அதாவது இந்த நகரப்பகுதியெல்லாம் பெருசாக அந்தளவுக்கு பாதிப்படையலை. திருவண்ணாமலையை தாண்டி நகரப்பகுதிக்கு அங்கே தம்பலகாமம், வெறுகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா குச்சவெளி, கும்பரப்பட்டி பக்கமாக அதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பாதிப்பு உள்ளாகிருக்குமே சொன்னால் அது கொஞ்சம் பள்ள கைப்பக்கங்கள், வயல் நிலங்கள் அதிகமாக இருக்கிற இடங்கள். அதாவது இப்போ பண்குளம், மொரவை அதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அதிகமாக சேதாரம் வந்திருக்கும். எப்படி இருக்குன்னா அழகாக இருக்குது. எனக்கு நம்ம பார்த்தா புயலெல்லாம் ஓஞ்ச மாதிரி தெரியுது காய்ச்சி. நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குற பகுதியெல்லாம் துறைமுக பகுதி தான் திருவண்ணாமலையில். திருவண்ணாமலைனாலே துறைமுகம் தான், துறைமுகத்து நகரத்துக்குள்ளே தான் திருவண்ணாமலை என்ற இடமே இருக்குது. அதனால் எங்கட இயற்கை துறைமுகம் இருக்கக்கூடாது, இதுதான் இயற்கை துறைமுகம். இப்போ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு மலை, இப்போ இங்கே தெரியல இது மலை, அது ஒரு மலை, இது ஒரு மலை, அப்படி மலைகளால் சூழ்ந்த ஒரு நிறைய குடாக்களை கொண்ட ஒரு அற்புதமான இடம் தான் இது. நாங்கள் இனிமேல் அடுத்த பகுதியை போய் பார்ப்போங்கண்ணே. இதான் இந்த டிஎஸ் ஆஃபீஸ்லாம் இருக்குது. தான் டிஎஸ் ஆஃபீஸ் திருவண்ணாமலை டவுன். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நிறைய குப்பைகள்லாம் விழுந்து கிடக்கு தானே, இதெல்லாம் இந்த மலையில் தான். அப்படியே இந்த ரோட்டில் நேராக போகணுன்னு சொன்னால் நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸையும் போய் பார்த்துடலாம். இதான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற அஞ்சல் அலுவலகம், போஸ்ட் ஆஃபீஸ். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சந்தின்னு சொல்லுவாங்க. இதால் வந்து நேராக போனால் பீச்சுக்கு போகலாம், இந்த பக்கம் போனால் திருவண்ணாமலை நகரத்துக்கு அது அடுத்த பகுதிக்கு போகலாம். இங்கே போனோன்னு சொன்னால் இப்போ நேவிமலை, மனையாவளின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் தொங்கல் பகுதி, அந்த பகுதி போகலாம். ஹாஸ்பிட்டலுக்கு மேலே போகலாம். இந்த மரம் தாங்க நேற்று விழுந்துருந்துருக்கு, வெட்டியிருக்காங்க.
இப்படி பண்ணக்கூடாது ஐயா. இந்த வியூ அழகாக இருக்கும், அதனால் அப்படியே ஃபுல்லாக அவங்கள காட்டுறேன். எல்லாம் விழுந்துருக்கு பாருங்கள் காற்றுக்கு. திருக்கோணேஸ்வரம் கோயில் 1.7 கிலோமீட்டர். இதில் நேராக போகணுன்னு சொன்னால் திருவண்ணாமலை நகரசபை யூசி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நாங்கள் பார்க்கலாம். இந்த ரோடால் நாங்கள் நேராக போகணுன்னு சொன்னால் ட்ரிங்கோ பீச்சுக்கு போகலாம். இதுதான் ட்ரிங்கோ யூசி. இது ட்ரிங்கோவில் இருக்கிற பப்ளிக் லைப்ரரி, பொது நூலகம். இது வந்து இது சென்ட் மேரிஸ் ஸ்கூல் இந்தா இருக்குது, காலேஜ் தான், சென்ட் மேரிஸ் காலேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா குளக்கோட்டன் ஓப்பன் இருக்கும். சின்ன பிள்ளைகள் தான் விளாடலாம், அப்படி இல்லாட்டி யாரும் சின்ன பிள்ளைகளோட சேர்ந்து போகலாம் உள்ள. இப்படியே வந்தோன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தியேட்டர் ஒன்று இருக்கும், நோட் போன் சார். அதனால் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கேஸ்வர் மைதானம் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன்லாம் விளாட்லாம், உள்ளே போய் பேட்மிண்டனுக்கான இடங்கள் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை கொடுத்து நீங்கள் வந்து அதெல்லாம் விளாடலாம், ஸ்விம்மிங் பூல் பழகலாம், ஸ்விம்மிங் பூலில் போய் ஸ்விம்மிங் விளாடலாம். இது க்ரீன் வீதி என்று போட்டிருக்கு. அதோட இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிறிஸ்தவ மையம். ரொம்ப பழசாக இருக்குது, பழைய காலத்தில் ஆக்கள் ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மரம்லாம் முறிஞ்சு விழுந்துருக்கு, எல்லாம் வெட்டிட்டாங்க. அதில் ஒரு கிளி நிற்கிது பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். ஏதோ கிளி நீயும் ஜோடியாக தான் நிற்கிற, இது பாருங்க பொண்ணை. இது நாங்கள் அப்படியே போவோம். போனோம்னு சொன்னால் திருவண்ணாமலையில் இருக்கிற பிரசித்தி பெற்ற பாடசாலை ஒன்றையும் பார்த்துட்டு அது பிறகு காளிவேலையும் பார்க்கலாம். காளிவேல் பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டு, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலாம் மார்க்கெட் இருக்குது, போயிட்டு தலைக்கு போகிற பூலை வாங்கி தலையில் போட்டுட்டு அது பிறகு நாங்கள் அப்படியே அந்த கடற்கரை பகுதி, என்சி ரோடுன்னு சொல்லக்கூடிய கடற்கரை பகுதியை போய் பார்ப்போம். இதான் வந்து அந்த ஸ்கூல், கோணேஸ்வரா இந்து கல்லூரி. இது திருவண்ணாமலை காளிவேல். விழா வைக்கியதை 10:30-12 மணிக்கு பூசை நடக்கும், வந்து பார்த்துட்டு போக முடியாது இங்கேருந்து. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி நாங்கள் ட்ரிங்கோ மார்க்கெட்டுக்கு போகலாம். இப்போ நாங்கள் ட்ரிங்கோ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், தண்ணி எல்லாம் வெள்ளமா, கடும் வெள்ளம் தான் போல இருக்கா. பொது பேருந்து நிலையம். பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற காகத்துக்கெல்லாம் பின்பக்கத்தில் ஒரு டின்னை கட்டிக்கிடணும் காய்ஸ், சரியான மோசம். உட்கார இடத்து சீட்டில் எல்லாம் வேலை கொடுத்து வச்சுருக்கிறீர்கள். டின்னை கட்டி விட்ட முன்ன எல்லா காகத்தையும் பிடிச்சி பின்னுக்கு டின்னில் விழும். ஈஸியான வேலை தானே. என்ன செய்கிறேன், மெயின்டைன் பண்ண ஆள் இல்லாட்டிங்க. திருவண்ணாமலை இருக்க மணிக்கூட்டு கோபுரம், இதுதான் மார்க்கெட். உள்ளே போய் பார்ப்போமா? பார்க்கிங் போடணுமே, பெரிய வாகனம் தானே, கொஞ்சம் கஷ்டம் தான் பார்க்கிங் போட. கடவுளை உண்மையாகவே பார்க்கிங் இல்லை. இந்த இடத்துல போடுவோம். இப்போ நீங்கள் நாங்கள் ட்ரிங்கோ மார்க்கெட்டுக்கு முன்னால் நிற்கிறோம். அப்படியே உள்ளே போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒன்றுமே இல்லை, வெறிச்சொடி போயிடுச்சு சந்தை எல்லாமே. இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் எப்பயும் கலன்னு இருக்கும். இன்றைக்கி காஞ்சி போய் கிடக்கு. சறுக்குது மார்க்கெட் எல்லாம். மார்க்கெட்டில் தண்ணி வராது, மரக்கடையெல்லாம் இருக்குது. இனி இப்படியே போய் அப்படியே போயிட்டு அப்படியே வரும்.
இந்த மரக்கறிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக தம்புல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலேருந்து தான் வரும். இனிமேல் மரக்கறிகள விலையும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொன்னால் மழையின் காரணமாக அங்கேருந்து வார பொருள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தட்டுப்பாடாக இருக்கும். கடவுளே, பூல் இல்லையோ, கடை திறக்கவே இல்லை காய்ஸ். கடைக்கு அப்புறம் பூல் எங்கே வாங்கலாம்? இங்கே தான் நான் வளமையாக வாங்குறேன், நான் காணலை. கடைக்காரன் அவர் கண்டுபிடிச்சிட்டு இப்போ பூல் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். எடுத்துகிட்டு வரட்டும். எடுத்துகிட்டு வந்த பிறகு வாங்கிட்டு போவோம். இங்கே இருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த பகுதியெல்லாம் எப்பயுமே ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ பார்த்தா ஒருத்தரையும் காணலை. தம்புலியிலேருந்து தான் சாமான் வாரதாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வரையில, அதனால் பழைய பொருட்களை வச்சு தான் விற்கிறாங்க. ஆனால் பழசு மாதிரி தெரியல. அதனால கடும் விளையாட்டான் இருக்கும். வந்த நம்ம இவ்வளோ தூரத்துக்கு எதுவும் மரக்கறியை வாங்கிட்டு போகலாம்டா. மழை பெஞ்ச இடையில கஷ்டமாக போயிடும் சைக்கிளில் வந்துட்டு. சொல்லுங்க, இருக்கிறேன். நீங்கள் மொரோவை இல்லை இன்றைக்கு வந்ததா தம்புலியிலேருந்து? விலை கூடண்ணே, இனிமேல் விலை கூடும் தானே? என்ன வயல்களை கூடும்? ஓ 1300 எல்லாமே விலை தான். இப்போ கொண்டு போக கஷ்டம், காற்றுக்கிட்டாங்கன்னு தூக்கும். இதான் அளவு அளவு. புயல் தானே? சரி நான் வரேண்ணே. ஓ சரி, அப்படியே இங்கே பக்கத்தை பார்த்துட்டு போவோம். இங்கெல்லாம் பார்க்கிங் தான் இது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளம் அன்றைக்கு 200 ரூபா விற்றது துணிச்சி 350 ரூபாயாங்க. 150 ரூபா கூடி இருக்குல்ல. அப்படியே வெளியே போவோம். எனக்கு வந்த வேலை வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. இனிமேல் அப்படியே மீன் சந்தையை போய் பார்ப்போம். அப்படியே மீன் மார்க்கெட் உள்ள வந்தால் ஆக்கள் இல்லை, எல்லாம் வெறிச்சோடி பேர் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த புயலால் கடல் தொழிலுக்கு போக வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஆக்கள் இல்லை. இனிமேல் நாங்கள் வந்து பெருங்கடல்னு சொல்லக்கூடிய பகுதியை போய் பார்க்க போகிறோம். தூரமெல்லாம் இல்லை, இதுக்கு பின்பகுதி வந்தால் அலையடிக்குது பாருங்கள், அதுதான் பெருங்கடல். பார்த்துட்டு போவோம். கடலை பார்க்குறது தூரமெல்லாம் போத்தவில்லை, அப்படியே வந்தால் இங்கே தான் பெருங்கடல். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், மல்லத்தையும் கொண்டு வந்து ஏற்றிட்டாங்க மேலே. கடல் பெருக்கு அடிக்குது அந்த மாதிரி. இல்லை ஒரு சில மீனவர்கள் இருக்கிறாங்க, பார்ப்போம். ஒப்பா கடல் இந்த பெருச்சிருக்கு. இப்போ இதால் போகிறது இதுதான் சவாலான வேலை. வாங்க இதால் போய் போவோம். இப்படியே வந்தாச்சு. இது வரைக்கும் வந்திருக்கு காய்ஸ் வெள்ளம். அதான் இந்த ரெஜிபோமெல்லாம் இங்கே ஒதுங்கிருக்கு. விளங்குதா? இங்கே பாருங்க, இது வரைக்கும் வந்திருக்கு கடல். ஒப்பா இதாங்க வந்து கோணேஸ்வரர் கோயில். கடல் அடியே பாருங்க அப்படின்னு. இந்த கடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்து சமுத்திரத்தோட தொடர்புடைய திருவண்ணாமலை கூட பெருங்கடல் பகுதி தான் இது. அதோட இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று அடித்த மலைக்கு அப்படி இந்த ரெஜி பொம்மெல்லாம் அங்கே கொண்டு ஒதுக்கி வச்சுருக்கு. காட்டுற பாருங்க.
இல்லைங்க அங்கே இருக்கிற ஜீவம் இல்லாமல் இந்த மார்க்கெட் இருக்கிற வீதி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் ரோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் இந்த ரோட்டில் தான் போக போகிறோம். இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நேரத்து பார்த்தீங்கன்னா சரியா 10 மணி. இப்போ தான் மெல்ல மெல்லமாக வந்து இந்த கடையிலெல்லாம் திறக்கிறாங்க. இப்போ திருவண்ணாமலையில் இருக்கிற சென்ட்ரல் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் இங்கே நிறைய கடைகளெல்லாம் திறந்துருக்கா, என்ன மாதிரி இருக்குது நிலவரம் கலவரம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த நாய் என்னை துரத்தி அசிங்கப்படுத்துறியா என்ன ஒரு நான் கவனிக்கிறேன் மிசியில் அந்த முகத்தை பார்த்து கழுத்தில் ஒரு பட்டி போட்டிருக்கானே பாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சென்ட்ரலில் போயிட்டுருக்கேன் தானே. அதோட இந்த திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நான் இலங்கையில் மட்டும் இல்லை இந்தியாவில் கூட இப்படி ஒரு இடத்த பார்த்ததில்லை. என்ன காரணம்னு சொன்னால் சரியாக இரவு 9 மணியோட இந்த ஊரே அடங்கிருங்க. இந்த 9 மணின்னு சொல்கிறேன் 10 மணியோட இந்த திருவண்ணாமலையே மொத்தமாக காலி ஆகிரும். அப்படி என்ன சொல்கிறேன் ஊரடங்கு சட்டம் போட்ட மாதிரி ஒரு வித்தியாசமான ஊர். இப்போ சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு கலகலன்னு இருக்கும். மதுரையெல்லாம் தூங்கா நகரம் மக்கள் தொகை அதிகம். அதை விடுங்க இப்போ இலங்கையில் ஒப்பிட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனி இடங்கள்லாம் ஒரு மாதிரி கலகலப்பாக இருக்கும். ஆனால் இந்த திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 மணிக்கு பிறகு ஒரு சாப்பாடு கடை பெருசாக இருக்காது. என்ன சொல்கிற சாப்பாடு கடையெல்லாம் பூட்டியிருப்பாங்க. ரோட்டில் ஆக்கள் இருக்க மாட்டாங்க. என்ன சொல்கிற அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் பகலெல்லாம் வெறிச்சோடி போய் இருக்கும். இது என்ன ஊரான்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு இடம் வந்து அந்த ஒரு இது வந்து ஏன் நீங்கள் அப்படி என்ன எனக்கு தெரியலை. இன்றைக்கும் திருவண்ணாமலையில் யாரும் இருந்தீங்க பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னு சொல்லி. அந்த டைம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே எனக்கு அந்த கடல் குளிக்கிற போல இருக்கும். பீச்சில் போய் மதியம்லாம் குளிச்சுட்டு வரும்போதெல்லாம் வெறிச்சொடி இருக்கும் இந்த ஊரே. என்னடா ஞாயிற்றுக்கிழமை தெரியலை அந்தளவு ஒரு பிஸியான ஊராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வீட்டில் இருந்து ரிலாக்ஸாக இருப்பாங்க போல இருக்குது. இப்போ திருவண்ணாமலையில் இருக்கிற சென்ட்ரல் ரோட்டில் பள்ளிவாசல்கிட்ட நிற்கிறோம் நாங்கள். இதுக்கு அடுத்து வார சந்தியால் நாங்கள் வந்து திரும்பி போகலாம். இது வந்து திருவண்ணாமலையில் பட்டணத்தெரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. தமிழ் மக்கள் அதிகளவில் வாழக்கூடிய ஒரு பகுதி. பார்த்தா சரி உங்களுக்கு அங்கே வந்து கடல் இருக்குது. கடலுக்கு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் படகை நிறுத்தியிருப்பாங்க பாதுகாப்புக்காக. இதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கிற எல்லா இடங்களையும் படகுகளை வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வீதிகளையும். நாங்கள் இனி அப்படியே இந்த பகுதியை வந்து பார்த்துட்டு போவோம். இது வந்து அதுக்கு பள்ளிவாசலுக்கு போகிற வழி தான் இது. அப்படியே பார்த்துட்டு போ. ஆக்களை காணல எல்லாமே ரோட்டில் வாகனமாக தான் கிடக்குது. இப்போ இதால் போனால் ஒரு சந்தி கொண்டு வரும். சந்தி மூலையில் சம்பத் பேங்க் இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன சந்தி எனக்கு தெரியாது, பேர் தெரியாது. தெரிஞ்ச ஆக்களுக்கு இல்லை கொமாண்டில் சொல்லுங்க. எனக்கு நான் யாழ்ப்பாணத்தில் ஒரு சின்ன இடம் கேட்டாலும் அவ்வளோ தெளிவாக சொல்லுவேன். ஆனால் இந்த திருவண்ணாமலையில் கேட்டால் தான் தடுமாறுறது. ஏன்னா நிற்கிறதே இல்லை இங்கே பெருசாக. ஐயோ இங்கே நான் வர்ற பாடு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. இப்போ கடைசியாக நாங்கள் சிவி ரோட்டுக்கு வந்துட்டோம். இந்த சிவி ரோட்டுக்கு ஏன் சிவி அப்படின்னு வந்ததுன்னா சின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் கடல்லேருந்து வியூவண்டா காட்சி. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கம், அதாவது இப்போ ரோட்டில் நேராக போனாலும் கடல் தான், இந்த பக்கமும் கடல் தான். ஸோ அதனால தான் இந்த ரோடு சிவி ரோடுன்னு சொல்லி வந்தது. இப்போ இந்த சந்தியாவில் மாறணும், வாகனம் வராமல் இருக்கணுமே தான் வாகனம் வருது. சரி வாங்க போ. இப்போ அப்படியே நாங்கள் சிவி ரோடால் தான் போயிட்டுருக்கோம். இதில் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கான். அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியுமா அந்த இடம் இது தாங்க. இந்த இங்கேருந்து பார்த்தா அங்கே கடல் தெரியும். இந்த கார் மறைக்குது. அதே மாதிரி இதில் நின்று இஞ்சால பக்கம் பார்த்தா இந்த கார் கடல் தெரியும். நான் உங்களை நின்று காட்டுறேன். அந்த இடத்த தாண்டிட்டு முடியல. சரி இதில் நின்று காட்டுறேன். இங்கே நின்று பார்க்கும்போது கடல் தெரியுது அங்கே. அது மாதிரி இங்கே நின்று பார்க்கும்போதும் கடல் தெரியுது அங்கே. ஸோ அதனால தான் இந்த ரோட்டுக்கு சிவி வந்து பேர் வச்சாங்களாம். இது வந்து கிரெடிட் அந்த ஃப்ரெண்டுக்கு தான் கொடுக்கணும், அரவிந்தனுக்கு.
அவன் தான் எனக்கு இந்த விஷயத்த சொன்னது. தங்க மகன் அரவிந்தன் கிரெடிட் உங்களுக்கு தானா? நான் இந்த எங்கேயோ போகிறது கேட்டு நான் சொன்னால் சிவி ரோட்டில் போடாண்டான். நான் சொன்னேன் சிவி ரோட்டு மொத்தம் எதிராண்டான். டேய் சிவி ரோடு தெரியாமலாடா ட்ரிங்கல் இருக்கான்டா. என்ன சீக்கிரம் எல்லாம் கேட்க வேண்டிய நிலைமை. கடைசியாக சொன்னான் இதாண்டா சிவி ரோட்டு, இங்கேருந்து இப்படி பார்த்தா 2 இடமும் வடிவாக தெரியும் அப்படின்னு விளக்கத்தை சொன்னான். நானும் சரி அப்படி அந்த விளக்கத்தை உள்வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு போட்டு தாக்கிட்டேன். நாங்கள் நீங்கள் அப்படியே போவோம். ட்ரிங்கோ இது நான் அந்த என்ன சொல்கிறேன் புயலுக்கு பின்பு தான் வந்து காட்டுறேன். ட்ரிங்கோ அழகாக காட்டுறதுக்கு இன்னும் காலம் இருக்குன்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம். கேட்டுமெல்லாம் வடிவாக காட்டுறேன் உங்களுக்கு ட்ரிங்கோவை. ட்ரிங்கோ சீரிஸ் இன்னும் ஆரம்பிக்காத காரணம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இது என்ன சந்தின்னு எனக்கு தெரியாது உண்மையாவே. இது என்ன சந்தி? இது வந்து சிவன் கோயில் இங்கே இருக்குது. இது ஒரு சந்தி கைஸ். இந்த இங்கேயும் வாகனம் வருது, இந்த இதுலேயும் வாகனம் வருது. இந்த சந்தியில் பேர் தெரிஞ்ச ஆக்களுக்கு கொமாண்டில் சொல்லுங்க. இந்த பைக் வச்சுருக்கவங்க இப்படி தான் சைக்கிளை மதிக்க மாட்டாங்க, சர்வரண்டை விடுவாங்க. கிளம்புங்க நீதால நான் போகணும். வழி விடுறாங்க இல்லையா காய்ஸ்? வாங்க ஓடும். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன வலயக்கல்வி அலுவலகம் திருவண்ணாமலை. சொன்னே சி வியூ வரும்னு சொல்லி இந்த விளங்குதா உங்களுக்கு கடல். அதோட இந்த ரோடில் போகும்போது அழகாக இருக்கும் அந்த என்ன சொல்கிற காட்சி. விளங்குதா? நீ நம்ம இந்த ரோட்டை மாறணும், ஹாபர் ரோட்டுக்கு மாறிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இங்கே ஒரு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்க, அவசரப்பட்டு போய் என்னத்தை சாதிக்க போகிறேன். வீட்டை சமைச்சு வச்சுட்டு வந்துட்டேன். கடற் காட்சி வீதி இதாங்க சி வியூ ரோட். எங்கேயாவது உட்காந்துட்டு போகும் இந்த பெஞ்சில் வந்து சொன்ன தெரியுமா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நான் நிற்கிறேன். அதோட இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த கொஞ்சம் அழகான காட்சி கிடைக்கும். இங்கே இருந்து பார்க்கக்கூடிய இடம் நான் இதுன்னு காட்டுறேன் பாருங்கள். அநேகமாக நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் செய்வாங்க தான் இந்த இடத்துல இருந்து. பக்கத்தில் இருக்கிற இடம் தான் இது. ஒரு சாப்பாடு கடை வந்து இப்போ இல்லை. ஸோ இந்த இடத்துல அப்படியே வந்து இதால் இறங்கணுங்க. இதால் இறங்கி நின்று அப்படியே ஒரு ஜூமை போட்டு பார்த்தா தான் அப்படியே அழகாக தெரியும் இந்த இடம் வியூ. அப்படியே பார்த்தோன்னு சொன்னால் இங்கே ஒரு ஐலாண்ட் ஒன்று இருக்கும், சின்ன தீவு உண்டு. அதுக்கு பேர் பார்த்திங்க சொன்னால் காக்கா தீவுன்னு சொல்லுவாங்க. இந்த காக்கா தீவுக்கு போகிற பாதை தான் வந்து இது. அந்த பாதைன்னு சொல்லிவிடா தண்ணி பைப் அது முழுக்க பறவைகள் நிற்கிது பாருங்கள். இங்கே இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நிறைய பறவைகள் நிற்கிது. அதோட முன்னுக்கு பார்த்திங்க சொன்னால் ஃப்ரீமான்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிற்சாலை இருக்குது. காய்ஸ் எங்கள் கிராமத்தில் இருக்க மாடு கூட இவ்வளோ செழிப்பாக இருக்காது காய்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே டவுனுக்குள்ளே இருக்க மாடு கொழுகுலண்டு கும்மன் இருக்குது. எப்படி பார்த்திங்கன்னா நான் வரும்போது இந்த பகுதியெல்லாம் தெரிஞ்சிருக்காது பாருங்கள். இப்போ இவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லி வெயில் ஏறிட்டு காய்ஸ். இனி இங்கே நிற்கிறது கொஞ்சம் ஆபத்து தான். இப்போ நாங்கள் இந்த துறைமுக வீதியில் இருக்க இந்த சந்தியிலேருந்து எங்கே போகிறோம்னு சொன்னால் திருவண்ணாமலை கோட்ஸுக்கு போகிறோம். ஒவ்வொருத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சேதாரம் நிறைய இருக்குதான். நாங்கள் அதை போய் என்ன சேதாரம் வந்து பார்த்துட்டு வருவோம். அதில் கதைக்கும் போது ஒரு அண்ணா சொன்னவர், அதனால் அது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். மறுபடியும் இதே ரோட் தான். இதால் போமா இல்லாட்டி வில்லுண்டி கந்தசாமி கோயிலை காட்டிட்டு வரேன் உங்களுக்கு. வாங்க, இதுதான் டிஎஸ் ஆஃபீஸ். ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நான் ஏன் திரும்ப இதால் போகிறேன்னு சொன்னால் இந்த ரோட்டை ஏற்கனவே காட்டிட்டு இருந்தானே. நான் வரும்போது அதில் வந்து ஜாயின் பண்ணுறேன். அதோட அதில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வேலை செய்வான், கூப்பிடுவான் எப்படியும். போவாடி சரியில்லை தானே, அதனால் நான் இதால் வந்து கடைசி டைமில் அவங்ககிட்ட போகலாம்னு இருக்கேன். ஸோ இதான் பார்த்தீங்க சொன்னால் இல்லை என்ன இதுலேயும் ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பார் எப்பயுமே. பாருங்க, இன்றைக்கு பெருசாக யாருமே தொழிலுக்கு போகலை. வலையெல்லாம் அப்படியே இருக்குது. கம நல அபிவிருத்தி திணைக்களம் திருவண்ணாமலை. இப்போ நாங்கள் வந்து ஏன் இந்த ரோட்டில் வந்து நான் சொன்னால் வில்லுண்டி கந்தசாமி கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் இருக்கிற பழமையான முருகன் ஆலயத்தில் ஒன்றை தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் நகரப்பகுதியில் இருக்கிற ஒரு
முருகன் ஆலயம். சூரம்பூர் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலை நகரத்தில் சிறப்பாக செய்யக்கூடிய ஆலயத்தில் இதுவும் ஒன்று. இப்போ எல்லா இடத்துலையும் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. இதுதான் அந்த வில்லுண்டி கந்தசாமி கோயில் அடி. கோட்ஸுக்கு இதால் போய் போகலாமே. கோயில் முன் கோபுரத்தை கட்டுறதுக்காக தான் வந்தேன். கந்தசாமி கோயில் வீதி என்று தானே, ரைட். இதால் திரும்பி போவோம். இதுதாங்க வில்லுண்டி கந்தசாமி கோயில். நீ நாங்கள் இதால் போய் ஒரு மெயின் ரோடு வரோம்னு நினைக்கிறேன். அதால் ஏறி போகணும். கந்தசாமி கோயில் முதலாம் முழுங்கை. கோட் செடிக்கிட்ட வந்து வீடியோ எடுக்கல, அது முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன். உண்மையிட்டு சரி. இங்கே பாருங்க, நாய் துரத்துது நம்மளை. இதோட 2வது நாய். உன்னையும் பார்த்து திரும்ப ஒரு திருவிழாவுக்கு கண்டா வெயிட் பண்ணுவேன். நல்லா நாய் துரத்தினா பயங்கர மாட்டேன். நின்று இறங்கி பொறுமையாக இதால் போகலாமா? இந்த மெயின் ரோடு வந்துட்டு இங்கே பாருங்க, கேங்ஸ் என்ன நடக்குது. நல்ல ஒரு சீன் தான். நீங்களே உங்களுக்கு அடிபட்டுருங்க, தேவையில்லாமல் எனக்கிட்ட வந்துடாதீங்க. அது சேதாரம் பெருசாக இருக்கும் எனக்கு. இப்போ எங்கே போகிறது? ஏதோ மெயின் ரோட்டை கண்டு மேலே ஏறி நான் கோட் ரோட் எதுவும் தெரியல. பார்ப்போம். ஹாஸ்பிட்டல் ரோட்டு. இதுதாங்க மலைக்கு உடைஞ்ச சுவர். ஃபோர்ட்ஸுக்கு போகிற ரோட் சந்தியில் இருக்கு. சரி, இனிமேல் நாங்கள் அப்படியே போவோம். சரி, இந்த ரோட்டில் அப்படியே வந்தால் ஏகாம்பரம் கிரவுண்ட்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னால் ஒரு ஸ்கூல் இருக்குது. மெத்தடிஸ்ட் பெண்கள் கல்லூரி. ஏகாம்பரம் மைதானம். சின்ன வயசில் ஃபுட்பால் விளாட்றதுக்கு இங்கே தான் வருவோம். ஃபுட்பால் போட்டி அதுன்னு சொன்னால் இங்கே தான் கூடுதலாக நடக்கும். இங்கே தான் வரேன் நாங்கள் ஃபுட்பால் கூடுதலாக என்ன சொல்கிறது, ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு. அது ஒரு காலம். இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் சந்தியை தாண்டி வந்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தலம் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையில் இருக்க இளைஞர்களை ஒரு அடுத்த வழிகாட்டலுக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு தொண்டு நிறுவனம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஸ்போர்ட்ஸ் கடையில் இருக்குது ரிங்கோவில். இதுதான் முக்கியமான ஒன்று. பார்த்துங்க, எனக்கு தெரியாது, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இதே திடீர்னு செக் பாயிண்ட்லாம் போட்டு வச்சுருவாங்க. இந்த இந்திய வீதியால் போனாலும் நாங்கள் வந்து ட்ரிங்கோவுக்கு போகலாம். அப்போ அப்படியே போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் ட்ரிங்கோ பீச்சுக்கு வந்துடுவோம் இப்படியே போனோம்னு சொன்னால். எங்கடாப்பா புயலை காணலைன்னு பார்த்தேன். மேலே வந்துருச்சு. சரியா 11 மணிக்கு வருமாமன்னு சொன்னாங்களாம். மறுபடியும் ஒருத்தர் சொன்னார். டப்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்துட்டு கடல் அலை அடிக்கிற அடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தாலே காய்ச்சல் வந்துடும் போல இருக்குது. அந்த அடி அடிக்குது கடலில். ட்ரிங்கோ பீச் தாங்க இது. எல்லாம் வேடிக்கை பார்க்க வராக்கள் தான் கூடுதலையா. இப்படி தான் சுனாமிக்கு செத்து போனேன். ரைட், வாங்க பார்த்துட்டு போவோம். சைக்கிளை பூட்டவும் இல்லை, குடை எடுக்கவும் இல்லை, நம்பிக்கையில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ட்ரிங்கோவில் இருக்கிற பீச் ட்ரிங்கோ கடற்கரைக்கு வந்திருக்கோம். பின்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலை சும்மா அப்படி ஆரோரமாக ஆட்பறிக்குது. என்ன புதுனமா வீடியோ எடுக்கிறாங்க. நேற்று இரவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அலை இது வரைக்கும் வந்திருக்கு. விளங்குதா? இது வரைக்கும் வந்ததால் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியிலலாம் இந்த கஞ்சல் குப்பையெல்லாம் ஒதுங்கிருக்கு. இந்த பாருங்க, அலையில் ஒதுங்கிய அபாரமான கட்டை.
இங்கே பாருங்க கட்டெல்லாம் ஒதுங்கிருக்கு, எப்படி எடுத்து வச்சுருக்காங்களே, பள்ளத்துக்கு போடலாம்னு எடுத்து வச்சுருப்பாங்க போல இருக்குது. இவங்க நாய் மீனை கவி கொண்டு ஓடி வருது, வாங்க வாங்க. உனக்கு கொண்டாடுனா போல இருக்கனே. டேய் சுற்றி பார்க்க வந்தவங்களும் கடைசியாக சுனாமியை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுண்ணே. சும்மா ரைமிங்கில் சொன்னேன், சுனாமி இல்லை, இது ஒரு புயல் தானா. பாருங்க அவ்வளோ ஒதுங்கியிருக்கு அந்த குப்பை கழுவி விடலாம். ஐயா பறக்கிற சைக்கிளில் அலை அடிக்கிறத பார்க்கத்தாங்க வித்தியாசமாக இருக்குது, பெரிய பெரிய அலையில் இருக்கலாம். இது வந்து இப்போ தற்சமயம் திருவண்ணாமலையில் இந்த புகைப்படம் இருக்கிறதுக்காக அமைக்கப்பட்டது, அதுலேருந்து கூட பார்க்கலாம் போல இருக்குண்ணே. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக குடியேறினவர் இவர். இது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுக்கு மரங்கள், இந்தியன் இராணுவத்தால் வைக்கப்பட்ட சவுக்கு மரங்கள் அப்படி எல்லாமே இருக்குது. இந்த சவுக்கு மரத்தடியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தொழிலுக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் படகுகளை வந்து பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பாங்க. அதோட இந்த சுற்றுலாவுக்கு போவாங்க தானே, அவங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவரத்துலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் படகுகளை வந்து நிப்பாட்டுவாங்க. அதில் பார்க்கிங், இந்த யூசி பார்க்கிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ படகுகள்னு சொல்லி எல்லாம் பாதுகாப்புக்காக இங்கே நிப்பாட்டிருக்காங்க. இந்த மரத்துக்கு கீழே இந்த டூரிஸ்ட் போட்டுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் நிற்கிது நிறைய. இன்னும் அடிக்குதுங்க ஐஸ் கடல். நாங்கள் அப்படியே இங்கே பீச்சுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்க, இங்கே அடிக்குதால இந்த சிவப்பு கலர் கொடி பறக்குதுன்னு சொன்னால் அபாயம் என்ன அர்த்தம், யாரும் கடல் குளிக்கக்கூடாது. இங்கே அடிக்குது பாருங்க. எப்படி அலை அடிக்குது பார்த்தீங்களா கைஸ். அடிக்கிற அலைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டெல்லாம் சல்லி சல்லியாக நொறுங்கிடுச்சு. இங்கே பாருங்க படகெல்லாம் பிஞ்சு போச்சு புயலால். இங்கே பாதி அங்கே பாதியாக கிடக்கு. இந்த இதில் மிச்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இங்கே புறக்கி தான் எடுக்கணும் போல இருக்கு. இந்த பாருங்க இங்கே காணல, இந்த கிடக்கு இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, நான் வீடியோ எடுக்க ரெண்டு எல்லாம் போஸ்ட் கொடுக்குறாங்க. ஹாய் மக்களே, இங்கே பாருங்க படகுல பாதி துண்டெல்லாம் அங்கே கிடக்கு. இங்கே அடி பயங்கர அலை தானே. இந்த துண்டெல்லாம் பாருங்க எப்படி கிடக்குங்க. யார படகு அங்கே அதில் எல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. எங்கேயோ கொண்டு வந்து அடித்து தள்ளியிருக்காங்க படகு. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த கால்கள் தெரியுது பாருங்க. இத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வானிலை செய்தி எல்லாம் நிறைவேறுகிறது. இன்னும் ஒரு வீடியோ கணக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுகிறேன். செந்துரன். நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கூப்பிட்றாங்க என்ன தான். சரி, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.